ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஏழாவது வசனம், அதை எடுத்துக்கொள் என்று எலிசா அவரிடம் கூற அவரும் கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டார். கோடரி இழந்தவருக்கு பெருமகிழ்ச்சி. உடனே அந்த கிடைத்த அந்த கோடரியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இது அமைந்து விடுகிறது. கண்டிப்பாக கோடரி ஒரு இடத்துல கடன் பெற்றது. அது மட்டுமல்ல, இந்த கோடரியுடைய பயன்பாடும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் இதை கிடைத்த உடனே, தொலைந்த கோடரி கிடைத்த உடனே அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். கோடரியை திரும்ப பெற்ற உடனே இறைவாக்கினருக்கு ஒரு நன்றி பெருக்கோடு அதை கோடரியை பெற்றுக்கொள்கிறார். எலிசா அவரிடம் கூற அவரும் கை நீட்டி அந்த கோடரியை எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் எலிசா ஆற்றிய 10வது வல்ல செயல் இது. வல்ல செயல் என்ற பார்வையில் அவர் என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அதெல்லாம் வல்ல செயல் என்று சொல்கிறார். அப்படி பார்க்கிற போது இது 10வது வல்ல செயல். ஆனால் இதிலேயே 2 வல்ல செயல்கள் இருக்கின்றன. ஆனால் இவை ஒரு நன்மையான எண்ணத்தில் செய்யப்படவில்லை, மாறாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக அமைகிறது. 2 செயல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று கெகேசி நாமானுக்கு துணை செய்த அல்லது எலிசாவுடைய பணியாளராக இருந்தவர், அவருக்கு தொழுநோய் பிடிப்பது. இது வல்ல செயல் கிடையாது. ஆனால் இந்த கேகசியை பொறுத்த மட்டில் இது ஒரு தீமை. அவருக்கு ஒரு இழப்பு. எலிசாவுடைய சீடர் அவருக்கே இந்த ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் கெகேசி குருவை மிஞ்ச சீடர் ஆகிவிட்டார். அதனால் அவருக்கு தொழுநோய் பிடிக்கிறது. 2வது நிகழ்வு 2ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுவது, 42 சிறியவர்கள் 2 பெண் கரடிகளால் கடித்து குதறப்படுகிறார்கள். அவர்களுடைய இறப்பே நிகழ்கிறது. இதுவும் ஒரு சோகமான நிகழ்ச்சி. இதையும் நாம் வல்ல செயல் என்ற பட்டியலுக்குள் கொண்டு வர முடியாது. நிச்சயமாக இதை ஒரு இழப்பு என்கிற பட்டியலுக்குள் கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு இந்த 2வது அரசர்கள் புத்தகம் இறைவாக்கினருக்கு எதிராக யார் யார் போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இழப்பு நேரிடுவதாக காட்டுவது. எனவே இதை நம்ம வல்ல செயல் பட்டியலுக்குள் கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கிற 12 நிகழ்வுகளில் 10 தான் வல்ல செயல் என்கிற பட்டியலில் நாம் எடுக்கலாம். எனவே இதுவரை 12 செயல்கள் இறைவாக்கினர் செய்திருக்கிறார். அதில் 10 வல்ல செயல்கள், 2 சிலருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்று எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக 1வது தண்டனை 42 சிறுவர்களுக்கு. 2வது தண்டனை கெகேசி அவர் செய்த அந்த ஒரு தவறான செயலுக்காக, சுயநல எண்ணத்தோடு அவர் இறைவாக்கினர் கேட்காத ஒரு பொருளை கேட்டதாக சொல்லி அவர் வாங்கி வைத்துக் கொள்வது, அதற்கான தண்டனையை அவர் பெறுவதுதான் இந்த 2வது செயல். ஆக இந்த முதல் பகுதி இத்தோடு முடிகிறது. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 பகுதி. இப்பொழுது 2வது பகுதி போவோம். அதாவது சிரியாவின் படை தோல்வியுறுதல் என்கிற தலைப்பு இருக்கிறது. அதாவது சிரியர்களுடைய படையை வெற்றி கொண்டு இஸ்ரேலை மீட்கின்ற அந்த நிகழ்வு தான் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 23. நமக்கு ஏற்கனவே சிரியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். இது அவர்களுக்கு மத்தியில் எப்போது நடக்கிற நிகழ்வு. இது எந்த பகுதின்னா நிச்சயமாக
கிளையாத பகுதி தான், அதாவது யோர்தானுக்கு அக்கறை பகுதி. இது எப்படின்னா இந்த போன் ஆஃப் கண்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே ஒன்றுக்காக போராடுவது, அதாவது சிரியாவும் இஸ்ரேலும். இது இஸ்ரேலுடைய பகுதி தான், ஆனால் இஸ்ரேல் கூட இந்த பகுதியை இன்னொருவரிடம் வெற்றி கொண்டது. இது யார் கையில் இருந்தது என்றால் சீகோன் என்கிற அரசனுக்கு சொந்தமான பகுதியாக இருந்தது. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த பகுதியை வென்றெடுத்தார்கள் மோசே தலைமையின் கீழே. வென்றெடுத்த பிறகு இந்த பகுதி இவர்களுக்கு சொந்தமாகிவிட்டது. இந்த பகுதி தான் மனாசேக்கு சொந்தமான பகுதியாக மாறியது, கிளையாது. இங்கிருந்து தான் நமக்கு தெரிந்த எலியா இறைவாக்கினர் வருகிறார். இதற்கு தெற்கே இருக்கிற பகுதி அம்மோன். ஆனால் அம்மோன் என்ன சொல்லும்? இந்த பகுதி எனக்குரியது என்று சொல்லும். சிரியாவும் இந்த பகுதி எனக்குரியது என்று சொல்லும். இந்த ரெண்டு நாடுகளும் இந்த இஸ்ராயேல் இப்பொழுது வைத்திருக்கிற இந்த பகுதியை எனக்குரியது என்று சொல்லுகின்றதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த கிளையாத பகுதி வழமையான பகுதி. இதில் ஒன்றும் தேவையில்லாத ஒரு பகுதின்னா யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. சிரியாவினுடைய தெற்கு எல்லை கிளையாதனுடைய வடக்கு எல்லையாக இருக்கிறது. கிளையாதனுடைய தெற்கு எல்லை அம்மோனுடைய வடக்கு எல்லையாக இருக்கிறது. கிளையாது இஸ்ரேலுக்கு சொந்தமாக இருக்கிற, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கலிலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதி. இந்த கிழக்கே இருக்கிற பகுதியில் ஏறக்குறைய இந்த தெக்காப்போலி என்று அழைக்கப்படுகிற 10 நகரங்களில் 7 நகரங்கள் அந்த பகுதியில் தான் இருக்கிறது. இந்த கிளையாத பகுதியை சுற்றித்தான் 7 நகரங்கள் இருக்கிறது. நம்ம தெக்காப்போலிஸ் என்று அழைக்கப்படுகிற அதில் 3 நகரங்கள் மட்டும்தான் மற்ற பகுதிகளில் இருக்கு. இந்த 3 நகரங்கள் என்னன்னா, ஒன்று டமாஸ்கஸ், அது சிரியாவினுடைய தலைநகராக இருக்கிறது. இன்னொன்று பிலடெல்பியா, அது அம்மோன் நாட்டினுடைய தலைநகர், இன்றைக்கு அம்மான் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு பகுதி பச்சேன் என்கிற பகுதி சமாரியாவுக்குள் இருக்கிறது. சமாரிய மலைகளுக்கு தெற்கே இருக்கிற பகுதி, சமாரிய மலைகளுக்கு உள் தென்பகுதியில் இருப்பது, அதுதான் பச்சேன். இந்த 3ம் தான் தெக்காப்போலி நகரங்களில் வெளியில் இருப்பது. இந்த கிளையாத பகுதியை வெடுத்து அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இட்ஸ் எ போன் ஆஃப் கண்டென்ஷன். இந்த பகுதியை எப்படி நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையில் தான் இஸ்ரேல் சிரியாவும் அம்மானும் போராடி கொண்டிருக்கின்றன. அடிக்கடி இதை வைத்து தான் போர்கள் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ சிரியா நாட்டு அரசனுக்கு இந்த பகுதியை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. சொல்லப்போனால் இந்த பகுதியை ஒட்டித்தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பகுதியில் இருக்கிற இறைவாக்கினர்கள் வீடுகளை கட்டுகிறார்கள். ஏற்கனவே கிளையாத பகுதியை ஒட்டிய பகுதி தான். ஆனால் இது யோர்தான் பள்ளத்தாக்கிலே இவர்கள் கட்ட விரும்பி இருக்கலாம். ஆக இந்த பகுதியை பிடிக்கின்ற எண்ணத்தோடு இப்பொழுது சிரியாவினுடைய படை புறப்பட்டு வந்துவிட்டது. அந்த படை வெற்றி கொண்டதா அல்லது தோல்வி அடைந்ததா? தோல்வி அடைய காரணம் என்ன? அந்த நிகழ்வைத்தான் நாம் இதில் பார்க்குறோம். யார் அவர்களுடைய தோல்விக்கு காரணகர்த்தாவாக அல்லது காரணமாக இருந்தது என்பதைத்தான் 8ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை விரித்து கூறுகிறது. 8ஆம் வசனம், சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான். அப்பொழுது அவன் தம் அலுவலர்களோடு கலந்து பேசி, இந்த இடத்தின் பாளையம் இறங்குவோம் என்றான். பாளையம் இறங்குதல் என்றால் படையை கொண்டு ஒரு இடத்துல தங்கல், அந்த தங்கல் பகுதி தான் பாளையம் இறங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. இதை நாம் விடுதலை பயண நூல்லையும் எண்ணிக்கை நூல்லையும் நிறையா பார்க்கலாம். இஸ்ராயல் மக்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி. இங்கு சிரியா மன்னன் தன்னுடைய படையோடு இஸ்ரேல் நாட்டின் மீது போதொடுப்பதற்காக பாளையம் இறங்கினான். அவன் எங்கே பாளையம் இறங்கி இருக்க முடியும்? நிச்சயமாக இஸ்ராயல் நாட்டுக்குள்ளே தான் பாளையம் இறங்கியிருக்க வேண்டும். அதனுடைய எல்கை கோட்டில் அல்லது எல்கை கோட்டில் ஏதாவது ஒரு பகுதியில், அதாவது சிரியாவினுடைய தென்பகுதி, தென் எல்லை கோட்டில் அவன் பாளையம் இறங்குகிறான். என்ன நோக்கத்தோடு?
இஸ்ராயலை பிடிக்க வேண்டும் அல்லது அந்த கிளையாத்து பகுதியை பிடிக்க வேண்டும், தான் அதை கையகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவன் பாளையம் இறங்குகிறான். இந்த சிரியா மன்னன் யார் என்று இங்கே குறிப்பில்லை. யாராக இருக்கலாம் என்றால் இதற்கு சாவி எங்கே இருக்கிறது என்றால் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த 24ஆம் வசனத்தில் மீண்டும் இஸ்ராயலை நோக்கிய போர் என்கிற அந்த சிந்தனையிலே பின்னர் சிரியா மன்னன் பெனதாது. எனவே இவன் தான் அந்த சிரியா மன்னனாக இருந்திருக்க வேண்டும், அப்படிதான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இவன் பெயர் சொல்லாவிட்டாலும் சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போதெடுக்க ஏற்பாடுகளை செய்து அவன் பாளையம் இறங்கி இருக்கிறான். அதற்கடுத்து 9ஆம் வசனம், அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் ஆள் அனுப்பி அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும், ஏனெனில் அங்கே சிரியர் பதுங்கியிருக்கின்றனர் என்று சொன்னார். ஆக இந்த சிரிய அரசன் பாளையம் இறங்குவது யாருக்கு தெரியவில்லை? இஸ்ராயல் நாட்டினுடைய அரசனுக்கே தெரியவில்லை. இப்போ இஸ்ராயல் நாட்டினுடைய அரசனாக இருக்கிறவன் யார்? யோராம். அகசியா முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற போது அங்கேயே அவனுடைய இறப்பு பற்றிய செய்தி இருக்கிறது. அவன் ஆகாபனுடைய மகன். அகசியா ஆகாபனுடைய மகன். அவன் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை, மிக குறைந்த காலம்தான் ஆட்சி செய்தான். அவனுக்கு பிறகு அந்த அகசியாவுக்கு குழந்தைகள் இல்லை. எனவே அவனுடைய சகோதரன் யோராம் ஆட்சி பொறுப்பை இருக்கிறான். எனவே அந்த யோராம் தான் இந்த பகுதியோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கே தெரியவில்லை. இறைவாக்கினர் யாரிடத்திலே செய்தி அனுப்புகிறார்? யோராமிடத்திலே செய்தி அனுப்புகிறார். இப்படி சிரியா நாட்டு அரசன் இந்த பகுதியில் தங்கி இருக்கிறான். எனவே அந்த பகுதிக்கு நீ யாரும் போகாதீங்க, கவனமாக இருங்கள், போனாலும் கவனமாக இருங்கள் என்றால் சிரியர் பதுங்கி இருக்கின்றனர், அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும் என்று தகவல் கொடுக்கிறான். அப்படி போனால் என்ன நடக்கும்? போகிறவர்களை இவர்கள் வீழ்த்தி விடுவார்கள் என்கிற அந்த செய்தியை அவன் சொல்லி அனுப்புகிறான். 10ஆம் வசனம், இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட இடத்திற்கு ஆள் அனுப்பினான். இவ்வாறு அவன் தம்மை காத்து கொண்டது ஒரு முறை இருமுறை அன்று. அப்படின்னா பல முறைகள் இஸ்ராயலை நோக்கி யாருடைய படைகள் வந்தது? சிரியாவினுடைய படைகள் வந்தது. அதுதான் இங்கே சுட்டி காட்டுகிறது. எனவே யோராம் உடனே இதை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது எங்கெங்கே தங்கி இருக்கிறார்கள், எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக இவனுடைய ஆட்களை மிக கவனமாக அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க என்று ஆள் அனுப்பி அதை அறிந்து கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறான். அதன் வழியாக தன்னுடைய நாட்டை, தன்னுடைய நாட்டு மக்களை காத்துக்கொள்ள முயற்சி எடுக்கிறான். ஒட்டுமொத்தமாக படையோடு சென்றிருந்தால் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இது வேவு பார்ப்பது போல ஆட்களை வேவு பார்ப்பதற்காக அவன் அனுப்பி வைக்கிறான். எந்த இடத்தில் இவர்கள் தங்குகிறார்கள், இவர்களுடைய கூடாரம் எங்கே இருக்கிறது, எங்கெல்லாம் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு போர் வருகின்ற காலத்திலே அது அவனுக்கு துணையாக இருக்கலாம். எங்கெல்லாம் அவர்கள் தங்கியிருக்கிறார்களோ அந்த பகுதியை நோக்கி படையை அவர்கள் அனுப்பலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இவன் ஆள் அனுப்பி வேவு பார்த்து அந்த சரியான இடத்தை அவன் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறான். 11, இதன் பொருட்டு சிரியாவின் மன்னன் நெஞ்சம் கொதித்து தம் பணியாளர்களை கூப்பிட்டு, இஸ்ரேல் அரசருக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவர் இருக்கின்றான், அவன் யார் என்று தெரிய வேண்டும் என்றான். இது சிரியா மன்னனுக்கு, அதாவது பெனதாதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏனால் இவன் திட்டமிட்டு பாளையம் இறங்கி இவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போது இஸ்ராயல் அரசனாகிய யோராமுக்கு இந்த செய்தி கிடைத்து விடுகிறது. இவர்கள் எங்கே புறப்படுகிறார்கள், எங்கெல்லாம் தங்குகிறார்கள், எங்கெல்லாம் படைகளை மாற்றுகிறார்கள் இந்த தகவலாம் தெரிந்து விடுகிறது. எனவே இவன் என்ன நினைக்கிறான்? தனக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்கிறது என்கிற எண்ணத்தில் இருக்கிறான். சிரியா நாட்டு படைகளுக்குள்ளே இந்த கருப்பாடு இருக்கிறது,
யாரு என்கிற சந்தேகம் அவனுக்கு எழுகிறது. அதனால தான் நம்ம படையை சரியான இடத்தில் வைக்க முடியவில்லை, சரியான இலக்கிலே போரை தொடங்க முடியவில்லை. ஏன்னால் இது போரையே காலதாமதப்படுத்துகிறது. இவன் போடுகிற திட்டங்கள் எல்லாமே தவிடுபொடியாகிறது. எந்த இடத்தில் அவன் வைத்து முதல் தாக்குதலை நடத்தணும்னு நினைக்கிறானோ அது யாருக்கு தெரிந்து விடுகிறது? இஸ்ரேல் நாட்டுக்கு தெரிந்து விடுகிறது. அப்ப இவனுடைய நினைப்பு எல்லாமே நம்முடைய நாட்டு பகுதியில் அல்லது நம்முடைய படைவீரர்களில் யாரோ ஒருவன் ஒரு எட்டப்பன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவனை நாம் களையெடுக்க வேண்டும். அவனை களையெடுத்தால்தான் நாம் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வருகிறது. அந்த எண்ணத்தில் தான் அவன் இந்த ஒற்றன் யார், நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஒற்றன் யார், இது தெரிய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறான். 12 பணியாளர்களுள் ஒருவன் அவரை நோக்கி, என் தலைவரான அரசரே, அப்படி ஒருவனும் இங்கில்லை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் ஒருவர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தம் அரசருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றான். ஆக பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி, என் தலைவரான அரசரே, அப்படி ஒருவரும் நம்முடைய கூடாரத்தில் இல்லை. அதாவது இஸ்ராயேல் நாட்டுக்கு எதிராக போரிடுகின்ற அந்த செய்திகளையெல்லாம் சொல்வதற்குரிய அந்த ஒற்றன் அல்லது கருப்பாடு எங்கே இல்லை. அந்த எட்டப்பன் சிரியா நாட்டு படைகளிலே இல்லை. இதற்கு காரணம் யாராக இருப்பது? எலிசா என்ற இறைவாக்கினர். அவர்தான் எல்லா செய்திகளையும் யாருக்கு தெரிவிப்பது? அவனுடைய அரசனாகிய யோராமுக்கு தெரிவிப்பது. அதாவது இஸ்ரேல் மன்னனுக்கு, யோராமுக்கு இந்த தகவல்களை எல்லாம் சிரியா மன்னனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிவிக்கக்கூடியவராக இருப்பது எலிசா இறைவாக்கினர். எனவே இந்த எலிசா இறைவாக்கினர் வழியாகத்தான் இஸ்ரேல் நாட்டு அரசனாகிய யோராமுக்கு செய்தி போகிறது என்பதை அந்த பணியாள் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறான். 13 அதற்கு மன்னன், நீங்கள் போய் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள், நான் ஆள்களை அனுப்பி அவரை பிடிக்க செய்வேன் என்றான். அவர் தோர்த்தானில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தியில் 3 அரசர்கள் பெத்லெஹேமில் இயேசு பிறந்திருப்பார் என்கிற செய்தியை அறிந்தவுடனே ஏரோது சொல்லுவான், நீங்கள் போய் முதல்ல அவரை வழிபட்டு வாருங்கள், நீங்கள் வந்த பிறகு நான் போய் வழிபடுவேன் அப்படிங்கிறத மாதிரி தான். நீங்கள் போய் அங்கே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள், அந்த இறைவாக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள், அதன் பிறகு நான் ஆள் அனுப்பி அவனை பிடிக்க செய்வேன் என்று சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா இங்கே ஒரு தேடல் படலம், இறைவாக்கினரை தேடுகின்ற ஒரு படலம். அப்போ இறைவாக்கினர் எங்கே இருக்கிறார்? தோத்தானில் இருக்கிறார். தோத்தான் என்பது நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி சமாரியாவுக்கு வெகு அருகிலே, அதே சமயத்தில் ஷெக்கேமுக்கு வடக்கே இருக்கிற பகுதி. நம்ம தொடக்க நூலுக்கு போனோம் என்றால் யோசேப்பு முதல் தன்னுடைய சகோதரர்களை தேடிய பகுதி தோத்தான். இந்த தோத்தானுக்கு போய் தான் அவன் தன்னுடைய தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தன்னுடைய சகோதரர்களெல்லாம் தேடி போவார். அந்த போகிற வழியில்தான் இவருக்கு பிரச்சனை ஏற்படும். தோத்தானிலே இந்த சகோதரர்களெல்லாம் தங்கியிருப்பார்கள். தங்குகின்ற போது அங்கே இவரை பிடித்து கொண்டு தோத்தானில் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படின்னா யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் இந்த தோத்தானில் தங்கியிருந்தார்கள். இது ஷெக்கேமுக்கு வெகு அருகில் இருக்கிற பகுதி. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல ஷெக்கேலுக்கு வடக்கே இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் தான் இறைவாக்கினரும் தங்கியிருக்கிறார். இறைவாக்கினர்
எலிசாவும் தங்கியிருக்கிறார். இதை யார் கண்டுபிடிப்பது? சிரியா நாட்டு பணியாளர்கள், அரசன் அனுப்பிய பணியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். 14. ஆதலால் மன்னன் அங்கு குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படைகளையும் அனுப்பினான். அவர்கள் இரவோடு இரவாய் வந்து நகரை சூழ்ந்து கொண்டார்கள். தோத்தான் என்பது ஒரு சிறிய நகர். எனவே அந்த நகருக்கு இப்போ சிரியா மன்னன் குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பினான். ஒரு சாதாரண இறைவாக்கினர் பிடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய படையே அவன் அனுப்ப வேண்டியிருக்கிறது. தேர்களை அனுப்புகிறான், பெரிய படையை அனுப்புகிறான், குதிரைகளை அனுப்புகிறான். அவனை பொறுத்த மட்டில் அந்த இறைவாக்கினர் ஒரு பெரிய ஆள் மாதிரி அவன் நினைக்கிறான். ஏன்னா இவனுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறவர் ஒரு சாமானியராக இருக்க முடியாது. அதனால் இவரை எளிதாக நாம் கையகப்படுத்த முடியாது. வலிமையான படையோடு சென்றால்தான் இவரை பிடிக்க முடியும் என்கிற எண்ணம் இந்த அரசனுக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தோத்தானுக்கு பெரிய படையை அனுப்புகிறான். தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் மற்றும் காலால் படை எல்லா படைகளையும் இவன் அனுப்புகிறான். கப்பல் படை மட்டும்தான் அனுப்பவில்லை. எனவே எல்லா படைகளும் அங்கே போகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏன்னா பெரிய படை நிற்கிறது. இவர் இருக்கிறது 2 பேர் தான், இவரும் இவருடைய பணியாளும். ஆனால் இந்த பணியாள் சொன்ன உடனே இறைவாக்கினர் என்ன சொல்கிறாரு? அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் மிகுதி என்கிறார். எந்த பொருளில் இவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. பின்னால் உள்ள பகுதிகள் அதுக்கு விளக்கமாக அமையும். நம்மோடு இருக்கிறவர்கள் யாருமே இல்லை, ஆனால் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு வலிமை, நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற வலிமை. அந்த வலிமை எப்பொழுது வருகிறது? இந்த இறைவனுடைய ஆற்றல் இருந்தால் தான் வரும். இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வரும்.